இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to Covenant of the Day. And dear brother and sister, and today is 4th February 2026, Wednesday. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருக்காக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கடைசி காலத்திலே நாம் எல்லாரும் ஆயத்தமா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். We have to be prepared and alert because the end days are very closer. மரணம் என்பது ஒன்று எல்லா மனிதருக்கும் உண்டு. அது எப்ப வேண்டுமானாலும் ஒரு மனிதனை சந்திக்க முடியும். அதனால தான் ஆண்டவர் ஆயத்தமாயிருங்கன்னு சொல்றாரு. சரி, இன்றைக்கு நான் வசனத்தை பார்ப்போம். நாம் தொடர்ந்து மார்க் 13ஆம் அதிகாரத்தை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். மார்க் 13:9 வசனம், மார்க் 13:9. ஆண்டவர் அந்த எச்சரிப்பை தொடர்ந்து கொண்டு வராரு. கடைசி காலங்களில் என்ன நடக்கும் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு வராரு. But watch out for yourselves, for they will deliver you up to the councils, and you will be beaten in the synagogues. You will be brought before rulers and kings for my sake, for testimony to them. Hallelujah. நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். நீங்கள் ஜெப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் ராஜாக்களுக்கும் தேசாதிபதிகளுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்னே நிறுத்தப்படுவீர்கள். ஆமென். ஆதி திருச்சபையிலே 1வது நூற்றாண்டிலே இதெல்லாம் நடந்தது, தொடர்ந்து நடக்கிறது. ஏன் இன்று நடக்குது, ஏன் நேற்று கூட நடந்தது, ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டு வருகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை நீங்க பார்த்தீங்கன்னா சில நாடுகள்ல கிறிஸ்துமஸ் டெக்கரேஷன் அடிச்சு உடைச்சாங்க, ஆராதனை போய் தடுத்தாங்க, ஜனங்களை அடித்தார்கள், ஊழியக்காரர்களை கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். எல்லாவற்றையும் நாம் வீடியோல பார்த்தோம். ஆமா தானே? இந்த நாகரிகமான மனிதனுக்கு ஃப்ரீடம், அதாவது சுதந்திரம் உண்டு, அவன் என்ன வேண்டுமானால் தேர்ந்தெடுக்கலாம் எல்லாம் சொல்லிட்டு இப்படி ஒரு தீவிரவாதத்தை ஆண்டவர் சொன்ன வார்த்தை இப்பொழுது தீவிரவாதமாக மாறிவிட்டது. என்ன சொன்னார் ஆண்டவரே? உங்களை அடிப்பார்கள், உங்களை ஜெப ஆலயங்களிலிருந்து அடித்து துரத்துவார்கள். இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானங்களே, ஆண்டவர் சொல்லி 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கு அந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு, உண்மை உண்டு, நடந்து கொண்டிருக்கிறது. So we should not forget the prophecy what Jesus says is real, truth. Today we experiencing, dear brothers and sisters. அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மை என்பதை நாம் உணர்ந்து பயந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஐயா, இது சொன்னது நடக்குதுன்னா மற்ற சொன்னதெல்லாம் நடக்காம போயிரும் நினைக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஒரு பயம் இருக்க வேண்டும், உணர்வு இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். You should feel and obey, and you obey, and you must live as exemplary and testimony life. உதாரணமான ஆண்டவருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நினைக்காதீங்க நான் இப்பொழுது நம்ம ரொம்ப கம்ஃபர்டா இருக்கிறோம், ரொம்ப சுதந்திரமா இருக்கிறோம் நினைக்காதீங்க. ஒரு வினாடி பொழுதிலே அவைகள் மாறலாம். உலகம் மாறிக்கொண்டு வருகிறது, எதிர்ப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. சாத்தான் மிக வேகமாக செயல்பட்டு கொண்டு ஏவி எழுப்பி வந்து கொண்டிருக்கிறான். நீங்க நல்லா கவனிங்க. எங்க கவனிக்கிறீங்க? கவனிச்சு பாருங்க உங்களை சுத்தி நடப்பது என்னவென்று. எவ்வளவு ஆண்டவர் எதிராளி எவ்வளவு ஒரு வேகமாக, சுறுசுறுப்பாக, உற்சாகமாக இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசி காலம் எதிர்ப்பார்கள், உங்களை சிறையிலே போடுவார்கள், உங்களை அடிப்பார்கள், உதைப்பார்கள், உங்களை நிறுத்துவார்கள். நீங்கள் ராஜாவுக்கு முன்னும் எல்லாருக்கும் முன்பும் சாட்சியா நிறுத்தப்படுவீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னை பத்தி சொல்லி சாட்சி கொடுப்பீங்க. அல்லேலூயா. ரோமர் பேரரசு முன்பதாக பவுல் நிறுத்தப்பட்டான். அதற்காகவே அவன் அழைக்கப்பட்டான், தெரிந்து கொள்ளப்பட்டான். You are chosen for that only, dear brother and sister. தொடர்ந்து ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையிலே அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டோட வார்த்தையை கொஞ்சம் படிச்சு பாருங்களேன். ஆவியானவர் இடைப்பட்டு பேசி உங்களை பலப்படுத்தி, சரிப்படுத்தி, சீர்படுத்தி அவருக்கு மகிமையாக உங்களை நடத்துவார்.
You will see our Lord Jesus a living God. அதை அனுபவிச்சு ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ உங்களை அழைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உங்களை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீங்க நடத்துங்க. துதி கன மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கடைசி காலம் என்பதை உணர்ந்திருக்கிறாயா? Take care and God bless.